ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த புதிய கிருபை இந்த கால வேளையிலும் நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும், லைவ் மூலமாய் வருபவர்களையும் வருகிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். 6 முதல் முடிவரை கர்த்தர் இந்த ஜெபங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது ஆராதனை பகுதியை பீலா அவர்கள் நடத்த கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தின் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தண்ணீரை கடக்கும்போது அவர் என்னோடு இருக்கிறவர், அக்கினியில் நடக்கும்போது அதிலே அவியாமல் கர்த்தர் நம்மை காத்து கொள்ளுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களிலே தண்ணீர்கள் போன்ற இடங்கள், தண்ணீரில் மூழ்கிடுவோமோன்னு நினச்ச நேரத்திலெல்லாம் தேவன் கிருபையாய் காத்தார். பேதுரு தண்ணீரில் நடக்கும்போது ஆண்டவர் பாருங்கள், அந்த இடத்துல வந்து அவரை கைப்பிடித்து தூக்கி எடுக்கிறார். எல்லாம் கப்பலில் பிரயாணம் பண்ணுறாங்க, எல்லாரும் மூழ்கிடுவாங்கன்னு நினச்சாங்க. ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே. அப்போது இயேசுநாதர் காட்சியும் கடலையும் அதட்டின போது அது அப்படியே அமர்ந்தது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தண்ணீர்கள் போன்ற பிரச்சனை, அக்கினி போன்ற பிரச்சனை, இவை எல்லாவற்றிலும் இதுவரையிலும் கர்த்தர் நம்மை காத்தார், இனியும் கர்த்தர் நம்மை காப்பார் என்கிற விசுவாசத்தோடு நாம் பாடி தேவனுடைய நாமத்தை விடுதலையோடு மகிமைப்படுத்துவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரில் நடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. ஆமென். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. ஆமாப்பா, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை
பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் செய்த ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. ஆமென். உங்க கிருபை எங்களை விட்டு இயேசுவே பொழுதும் விலகலப்பா. ஆமாப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகல. ஒருபோதும் உங்க கிருபை எங்களை விட்டு ஆமென் இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உம் மகிமைதனை காண்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ, இனி வரும் நாட்கள் எல்லாம் உம் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆனால் சேதமில்லாமல் காத்தீங்களே ஆண்டவரே. ஆமே. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. ஆமாப்பா, உங்க கிருபை எங்களை விட்டு ஓ நல்லவரே பொழுதும் விலகல. உங்க கிருபையே, உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா உடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்துவிட்
சொல்லுமா பலவித சோதனை ஆமே புடமிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டீ புது இருதயம் தந்தோவிகளுக்கு முன்பாக எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் தலையை அபிஷேகம் செய்து விட்டீ எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் ஆமே எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜாவே போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா ஆமென் தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லை ஆமாப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எல்லாரும் சொல்லுமா இந்த அதிகாலை வேளையில உங்களுடைய கிருபை எங்களை தாங்கினதே உங்க கிருபை ஆமாப்பா இமை பொழுதும் விலகலப்பா ஓ நல்லவரே உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை சொல்லுமா எங்கள் தேவன் ஆமென் ராஜா நீர் glory 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 உம்மை துதிக்கிறோம் ஆமென் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா எங்கள் ராஜாவே போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் ஆமென் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைதனை காண்போ சொல்லுமா வருடங்களை தலை நாட்களும் ஆமென் கிருபையினால் கடந்தோ ஆமாம்பா இனி வரும் நாட்களெல்லாம் ஓ நல்லவரே காண்போ எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவர் எத்தனை பேர் சொல்றீங்க ஆமா இயேசு மறுபடியும் சொல்லுவோமா எங்கள் ஆயுள்
நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடோம் எங்கள் கண்மலை நீர். நல்ல உற்சாகமாய் காலையிலே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை விடுதலையோடு மையப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியின் பாதையிலும் தண்ணீரின் மூழ்கிற நேரத்திலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபை நம்மளை தாங்கினது. அந்த கிருபை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உடைய கிருபை எங்களை தாங்கினதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபை எங்களை தேற்றினதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கிருபை எங்களை வழி நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும் என்று வாக்கு தந்த தெய்வமே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்க போற வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களோடு இடைமுடிவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. சத்தமாக சொல்லுங்களா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நேற்றைய தினத்திலே 33வது சங்கீதத்தை தியானித்தோம். ஆனால் அந்த சங்கீதம் பதிவு செய்யப்படவில்லை. அதனால் மறுபடியும் அந்த சங்கீதத்தை இந்த நாளிலே ஸ்தோத்திரம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் 33வது சங்கீதம் யார் எழுதினதென்று அதில் குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் சில வேத பண்டிதர்கள் சொல்லும்போது அதை தேவன்தான் தாவீதை கொண்டு எழுதியிருக்கலாம். அதை தொடர்ந்து உள்ள சங்கீதங்களும் சில வசனங்களும் அதுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் அவ்விதமாய் நாம் கடன் சொல்வோம். ஸ்தோத்திரம். எல்லாம் நல்ல நேராக உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது இது சங்கீதக்காரன் தாவீது எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். சரி, இப்பொழுது 22 வசனங்கள் இந்த சங்கீதத்திலே இருக்கிறது. இந்த 22 வசனங்களில் அதை 3ஆக பிரித்தெடுத்து நாம் வாசிப்போம் என்றால் 1 - 3 வசனங்கள் வரை துதி செய்வதற்காக நீதிமான்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை தாங்க, கீழே உட்காந்துருக்கிற உங்களை தான் கேட்குறேன். ஏன்னா யாரும் நோட் பண்ணல, எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் மண்டையில் இருக்குது, அதனால் தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. இருக்குது. நான் இப்போ சொன்ன வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை முதல் தலைப்பு என்ன? 1 - 3 வசனங்கள் நீதிமான்களை துதி செய்வதற்காக அழைப்பு கொடுக்கிறார் என்ற தலைப்பிலே முதல் காரியம் இருக்கிறது. இரண்டாவதாக 4 வசனம் முதல் 19ஆம் வசனம் வரை கர்த்தரை துதிப்பதற்காக காரணங்களும் அதன் சிறப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது 20 - 22 வசனங்களை பார்க்கும்போது தேவன் நம்பியிருக்கும் ஜனத்தின் மேல் தேவ கிருபையும் பாதுகாவலும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த கால வேளையில் நீங்கள் குறிப்பெடுத்து அதை எழுதும்போது தான் உங்களுக்குள்ள தூக்கம் வராது, வேற சிந்தைக்கு நீங்கள் போக மாட்டீங்க. இதை கேட்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், இதை நீங்கள் குறிப்பெடுத்து இதை எழுதும்போது தான் உங்கள் தூக்கம் கலையும். அடுத்தது நீங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த வசனத்தை முழுமையாக கேட்க முடியும். உங்கள் சிந்தையெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். மற்றபடி நீ சும்மா பார்த்துக்கிட்டு அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு மண்ணும் மண்டையில் ஏறாது. இதுதான் உண்மை. ஏன்னா நான் அனுபவிச்சதை சொல்கிறேன்.
நானும் 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரி ஒரு தேவ பிள்ளையாக உட்கார்ந்து தான் இருந்தேன். நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா எழுதுவேன். அன்னைக்கு எழுதுனதெல்லாம் இன்னைக்கு என் மண்டையில் இருக்குது. எங்கள் ஊழியக்காரர் நடத்தின பைபிள் ஸ்டடி, அவர் நடத்தின பிரசங்கங்கள், இதெல்லாம் இன்னைய வரைக்கும் அவர் எப்படி பேசினார், எப்படி செஞ்சார், அது என் நோட்டில் இருந்தாலும் என் மண்டையிலையும் இருக்குது. அவர் இப்படி தானே பிரசங்கம் பண்ணார், என்னமோ அது இன்னைக்கு பண்ண பிரசங்கம் மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரே காரணம் என்னவென்றால், எங்கள் ஊழியக்காரர் சொல்லுகிறதை நான் ஒரு நோட் போட்டு எழுதிட்டே இருப்பேன். அது எழுத தான் எனக்கு இந்த கொஞ்சமாவது வசனத்தின் மேலே வெளிச்சம் வந்தது. அதனால் எல்லாரும் அப்படி சாதாரணமாக இருக்க முயற்சி பண்ணாதீங்க. பலி பார்க்கிலும் கீழ்ப்படுதலே உத்தமம். அதனால் உங்களுக்குள்ள எந்த பெருமையும் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, நோட் பேனாவோடு வந்து இதை முழுசாக எழுதுறதுக்கு ஒப்பு கொடுங்க. இல்லைன்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பெருமை இருந்துக்கிட்டு உங்களை வளர விடாமல் அது உங்களை தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் இந்த சங்கீதத்தை நம்ம நடத்தினோம். ஆனாலும் இந்த சங்கீதத்தில் இப்போ சில கேள்விகள் கேட்டால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, தெரியாது. எழுதி வச்சுருந்தா உடனே என்ன செய்யலாம், பார்த்து படித்து சொல்லலாம். இப்போ கேட்டோம்னா உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, எதுவுமே புரியாது. இப்போ தலைப்பு கேட்டு பாருங்கள். இப்போ கூட நான் தலைப்பு சொல்லிட்டேன். இந்த தலைப்பை நீங்கள் கேட்டு பாருங்கள். 1 to 3 வசனங்களில் என்ன தலைப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம். புரியல? நல்லா கவனிக்கணும். நீதிமான்களை துதி செய்வதற்காக அழைப்பு கொடுக்கப்படுகிறது என்கிறதான வார்த்தையை நம்ம படித்தோம். சரி, இந்த 2வது காரியம் 4 to 19 வசனங்கள் வரை கர்த்தரை துதிப்பதற்காக காரணங்களும் அதன் சிறப்பும். சரி, 20, 21, 22 தேவன் நம்பியிருக்கும் ஜனத்தின் மேல் தேவ கிருபையும் பாதுகாவலும் இருக்கும் என்பதாக நான் படித்தோம். சரி, இப்பொழுது 1 வசனம் படிக்கலாம், படிக்க பார்க்கலாம். சங்கீதம் பார்த்தீங்களா? நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். இப்படி நம்ம எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு பாருங்க, துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லி மேலே அந்த செம்மையானவர்கள் யார் என்றால் நீதிமான் என்று அங்கே குறிப்பிடப்படுகிறது. ஒரு மனிதன் நீதிமானாக மாற்றப்பட்டால் அவன் உடனே கர்த்தரை துதிக்கிறதற்கு தகுதி உள்ளவனாய் மாறிவிட்டான். அல்லேலூயா. பார்த்தீங்களா? நம்ம நீதிமான ஆகிறது உண்மையானா நம்ம உடனே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, அந்த நீதிமான் என்கிற அந்த இடத்திலிருந்து தேவனை துதிக்க தகுதி பெற்றிருக்கிறோம். வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ நீதிமான்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு முதலாவது தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா துதியின் ஆசீர்வாதம். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமாம், நீதிமான்களின் கூடாரங்களில் என்ன நடக்குமா, ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் கேட்கப்படும். சொல்லுங்க பார்க்கலாம், ரட்சிப்பின். ஆமாம், நீதிமானுடைய கூடாரம் தான் எப்போதும் செழிப்பாக இருக்கும். நீதிமானுடைய கூடாரம் தான் ஆசீர்வாதமாக இருக்கும். நீதிமானுடைய கூடாரம் தான் விருத்தி அடையும். ஏன்னா அவர்கள் துதி செய்கிறவர்கள். அந்த துதியின் அனுபவத்தில் யார் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சாதாரணமாக வைக்க மாட்டார். ஏன்னா துதிக்கிறவர்களை தான் கர்த்தர் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வீண் அலுவல்களில் சிக்கி கொண்டு ஏராளமான மனிதர்கள் தேவபிள்ளைகள் தவிக்கிறார்கள். ஆனால் நீதிமான்களுக்கு அப்படி அல்ல. நீதிமான்களுக்கென்று ஆண்டவர் ஒரு மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அந்த மெய் ஞானத்தில் ஒரு ஞானம்தான் கர்த்தரை ஆராதிக்கிற ஞானம். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஏன்னா அது அவங்களை கைவிடாது, அது அவங்களை விட்டு விலகாது. எப்போதும் தேவனுடைய தொடுதல் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்போதும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார், எப்போதும் அவரை பின்தொடர்வார். அதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக சேதங்களை விளைவிக்க எந்த பிசாசாலும் முடியாது. அதனால தான் துதிக்கிற கிருபை நமக்கு எல்லாருக்குமே தேவை. ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஆமாம், அந்த துதியின் கிருபைகள் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸ்தோத்திரம். அந்த துதியினால் நிறைய விஷயங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், துதிக்கிற வேளையில் நிறைய விஷயங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி அதிலிருந்து வெளியே வருவதற்கு சில நன்மைகளையும் காண்பிப்பார். அதனால் அருமையான தெய்வ பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் 3 மணி நேரம் முழங்காலித்தம்
திருச்சியில் நடந்தது. அதில் நாங்கள் பங்கெடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். 1 மணி நேரம் நல்ல ஒரு துதி ஆராதனை நடத்தினோம். துதி ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே என்னென்ன போராட்டங்கள் இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை எல்லாம் முன்னே வந்து நின்றது. அதற்கு பிறகுதான் ஜெபித்து எல்லாவற்றையும் மேற்கொண்டோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, துதிக்கிற அந்த நேரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண நேரம் இல்லை. தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற நேரம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமாம், எரிகோவை சுற்றி வருகிற நேரங்களிலே தேவன் ஸ்தோத்திரம், முதல் முறை சுற்றி வந்தார்கள், 2ஆம் முறை சுற்றி வந்தார்கள். அவர்கள் நினைத்தது போல 7 முறை சுற்றி வந்தபோது அங்கே எல்லாம் தவிடுபடியானது. எந்த புல்டோசரை வச்சு இடித்தாலும் அதை இடிக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அந்த இடத்துல செய்கிறார் பாருங்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, துதி ஆராதனை எல்லாருக்கும் மிகவும் ஆசீர்வாதமானது. அதுவும் விசேஷமாக அதிகாலையிலே கர்த்தரை துதிக்கிறது என்றால், இப்போ கூட நீங்கள் சிலர்லாம் வந்திருக்கிறீர்கள், சில பேர் துதி ஆராதனை முடிந்து வந்திருக்கீர்கள். இதில் என்ன பலன் உங்களுக்கு? இங்கே நல்ல ஒரு ஆராதனை நடக்குது, ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கிறீங்க. இப்போ வசனம் கேட்டால் அந்த வசனம் வந்து ஃபுல்லாக உங்கள் உள்ளத்தில் ஏறுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம். ஏன்னா எதுக்கு ஒரு துதி ஆராதனைன்னு சொன்னால், நம்மை வசனம் கேட்பதற்கு ஆயத்தப்படுத்த தான் துதி ஆராதனை. ஆனால் இப்போ நம்ம துதி ஆராதனை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து வசனம் மாத்திரம் கேட்க வந்திருக்கோம், அது சிரமம். வசனம் உள்ளே போகிறது ரொம்ப சிரமம். வசனத்தை கேட்குறவங்க மாதிரி வேணால் நம்ம என்ன செய்யலாம், சில நேரங்களில் நடிக்கலாம், ஆனால் கேட்க முடியாது. தூக்கம் வரும், அந்த மனசில் வேறு ஏதாவது எட்டி பார்க்க சொல்லும், வேறு ஏதாவது சிந்திக்க சொல்லும், இப்படி பார்த்தீங்கன்னா சிதறடிக்கும். ஆனால் ஸ்தோத்திரம், நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி நல்ல ஆவியில் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் உட்கார்ந்து வசனத்தை கேட்டால் டாடா டாடாடா. ஒரு விஷயம் தெரியுமா, நல்ல பசி எடுத்து சாப்பிட்ற ஒருத்தன் இருக்கான்னு வச்சுங்களேன், அவன்கிட்ட கொண்டு போய் சாப்பாடை வைங்க, கட்டான்னு சாப்பிட்டு முடிச்சிடுவான். எந்த பிரச்சனையும் இருக்காது. டேஸ்ட்டு பார்க்க மாட்டான், உப்பு பார்க்க மாட்டான், புளிப்பு பார்க்க மாட்டான், உரப்பு பார்க்க மாட்டான், அடித்து நவுத்திடுவான். ஆனால் கொஞ்சம் நல்லா திருப்தி அடைந்தவன், ஏற்கனவே பசி இல்லாதவன்கிட்ட கொண்டு போய் சாப்பாடை வச்சு பாருங்க, ஏறவே ஏறாது. அவன் ஒரு சாப்பாட்டை எடுத்து இப்படி வைப்பான், அப்புறம் தொட்டுக்கு எடுத்து இப்படி வைப்பான். ஆக மொத்தத்தில் அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அவன் சாப்பிடும்போதே தெரியும் இவன் விருப்பம் இல்லாமல் சாப்பிட்றான்னு. அது மாதிரி தான் கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாய் நாம் காணப்பட வேணும். காலையில் எதுக்கு ஒரு ஆராதனைன்னா, வசனம் கொஞ்ச நேரமாவது நம்ம கேட்டு அதை உள்ளத்தில் வைக்க தான். அதை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறதுக்கு இல்லை. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் காலையில் எப்படி ஆகிலும் ஆராதனையில் வந்து கலந்துக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? செய்யுங்க. ஆராதனையில் இனிமேல் காலையிலே வந்து கலந்துக்கணும். ஆராதனை நமக்கு முக்கியம். நாமும் நல்ல விடுதலையோடு கரங்களை தட்டி அப்படி பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கும் போது நம்ம சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகும். விசேஷமாக நம்ம கரங்களை தட்டும் போது நம்முடைய இருதயத்தில் ரத்தோட்டங்கள் எல்லாம் சரியாக ஓடிக்கொண்டிருக்கும். ரொம்ப பிரச்சனையே இல்லை பாருங்கள். ஹார்ட் வந்து நல்லா கரெக்டாக துடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கைத்தட்டி தேவனை ஆராதிக்கிறது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது எக்ஸசைஸ் மாதிரி. அதனால் பண்ணிடலாம், ஒன்றும் தப்பே இல்லை. வந்து செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இப்போ 1ஆம் வசனத்திலே இவ்விதமாக நீதிமான்களை துதிப்பதற்காக தேவன் அவர்களை தகுதிப்படுத்துகிறார். 2ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினால் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஓகே, போதும். இந்த 2வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நல்லா கவனிக்கணும். சுரமண்டலத்தினால் 10 நரம்பு வீணையினால் கர்த்தரை துதிக்கணும் என்று சொல்றார். அப்போ இசை கருவிகளை எல்லாம் வைத்து கர்த்தரை துதிக்கிறதற்கு தேவன் அங்கே சங்கீதக்காரனை கொண்டு சொல்லுகிறார். ஆனால் இந்த இசை கருவிகளை வைத்து கர்த்தரை துதிக்கணும்னா அது நமக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு சில பிரயாசங்கள் தேவை. நம்ம ஒரு சிறு கூட்டங்கள் ஜெப கூட்டங்கள் நடத்தினாலும் அந்த இசைக்கருவிகள் நமக்கு இருக்க வேண்டும். அந்த இசைக்கருவிகள் தான் ஞானமாக நம்ம பாடி கர்த்தரை துதிக்கணும். ஆண்டவர் வந்து நம்ம பாட்டை வந்து அலட்சியம் பண்ணுறவர் இல்லை. ஏன்னா சொல்லியிருக்கிறார் பாருங்க, நம்முடைய ஆராதனையை அசட்டை பண்ணுறவர் இல்லை. இசைக்கருவிகளை வைத்து நேர்த்தியாக கர்த்தரை ஆராதிக்கிறது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை நம்ம வந்து வரவேற்கணும். ஸ்தோத்திரம். வட இந்தியா பகுதியிலே நாங்கள் கடந்து செல்லும்போது எல்லாம் அந்த என்ன முரகோசா ஒரு இது வச்சுருப்பாங்க, ட்ரம்ஸ் மேலே மாதிரி வச்சு பாட்டை அடிச்சுட்டே இருப்பாங்க. அடிச்சுட்டு அப்படி நல்லா பாடுவாங்க, நல்ல ராகமாக பாடுவாங்க. ஆமாம், அந்த பாட்டு கேட்க நமக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெரிய இசையெல்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த தபேலா மாதிரி ஒன்று வச்சுட்டு அடிப்பாங்க பாருங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இசை வாத்தியம், அதை வைத்து நல்லா அடித்து நல்லா பாடலை பாடுவார்கள். வீட்டில் தான் நாங்கள் போன வீட்டிலே நாங்கள் தங்கியிருந்தோம். அந்த வீட்டிலே ஒரு வயசான அம்மா, அந்த அம்மா வந்து அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறாங்க, அந்த இசை வாத்தியத்தை வாங்கி வச்சுருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஜெபம் பண்ணும்போது அந்த இசை வாத்தியத்தை வாசித்து நல்ல அருமையாக கர்த்தரை துதிக்கிறார்கள். ரொம்ப ஆனந்தமாக இருந்தது, நேர்த்தியாக வாசித்தார்கள். ஆகவே இதில் சொல்லப்பட்டிருக்கிறது 10 நரம்பு வீணைனாலும், ஆனால் வீணையில் வந்து 12 நரம்புகள் இருக்கும். அடுத்தது ஸ்தோத்திர கிட்டார்லாம் பார்த்தீங்கன்னா 6 இருக்கும், 6ம் 12 தான் இருக்கும். ஆனால் இப்போ இதில் வந்து 10 நரம்புன்னு சொல்லியிருக்கு. அந்த 10 நரம்பு உள்ளது இங்கே இப்போ இல்லை. இங்கே பக்கத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி இங்கே யாரும் வச்சுக்கிட்டு செய்யலை. 12 6 நரம்பு உள்ளது தான் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் 10 நரம்பு உள்ள அந்த வீணையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. சார் அந்த நாட்களிலே அவ்விதமாக தேவனை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். நீங்கள் இசை வாத்தியம் மாத்திரம் இல்லை, இன்னும் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். 3ஆம் வசனம் படிங்க. அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், நீங்கள் அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவருக்கு புது பாட்டை நீங்கள் பாடணும். இப்போ இந்த புது பாட்டை பாடணும்னா எப்போ அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வேதாமம் சங்கீத புஸ்தகம் எந்த நாட்களில் எழுதப்பட்டு வெளியே வந்ததோ அந்த நாளிலிருந்து நம்ம எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்க, இந்த புது பாட்டை பாடிக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு புது பாட்டை பாடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே இன்றைக்கி புது பாடல்களிலே ஒரு வித்தியாசமான காரியங்கள், புது பாடல் எந்தெந்த இடங்களிலே பாட வேண்டும் என்று வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படிங்கள். எல்லாரும் வசனத்தை கொஞ்சம் எடுங்களேன். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும். எல்லாரும் எடுங்க வசனத்தை. உங்களுக்குலாம் விதி விலக்கெல்லாம் கிடையாது. எல்லாரும் வசனத்தை எடுங்க. படிங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும், அதின் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியங்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஆமென். அல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின எங்கள் தேவனுக்கென்று நாங்கள் என்ன செய்வோம், பூமியிலே புதிய பாடலை பாடுவோம் என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா, லேவியர்கள் ஆசாரியம் ஆக்கின ஆண்டவரை புதிய பாடலோடு ஆராதிக்க வேண்டும். நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அந்த தெய்வத்துக்கு முன்பாக புது பாடலோடு தேவனை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. புது பாடல் என்றால் எல்லாரும் பாடின அந்த மாதிரி சூழ்நிலை. நம்முடைய ஜீவியத்தை பார்க்கணும். அவருடைய ஜீவியத்தை பார்த்து ஜீவியத்திலே சரியான ஒரு நிலையில் அந்த பாடல்களை அவங்க எழுதியிருந்தால் அந்த அனுபவத்தோடு அந்த கரிசனையோடு அப்படிப்பட்ட பாடல்களை எழுதியிருக்கணும். ஆகவே ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ வந்து எல்லாரும் சினிமா பாடல்களை காப்பி அடித்து எழுதுகிறார்கள். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, சிலர்லாம் வந்து சினிமா பாட்டையே ஸ்டேஜில் பாடுறாங்க துணிகரமாக. சினிமா பாட்டையே துணிகரமாக ஸ்டேஜில் பாடுறாங்க. கேட்டால் நான் பாடலைங்கிறான், அப்புறம் திரும்ப பாடினா என்ன தப்புங்கிறான். இப்படி பாருங்கள், இப்படி நிறையா அப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ கேட்டால் எல்லாம் புது பாட்டை பாடுங்களாம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் தப்பு. நம்ம வேத வசனத்தை வந்து தகாத முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இது வந்து என்னைக்கு இருந்தாலும் இது ஒரு குற்றம். இது ஒரு நாள் கண்டிக்கப்படும். ஸ்தோத்திரம். கண்டிக்கப்படும். இடரெல்லாம் அவசியம்தான். ஆனால் யார் மூலமாக வருதோ அவனை கையோன்னு சொல்லியிருக்கிறது. அதனால் கண்டிப்பாக ஸ்டேஜில் இருக்கிற போது ரொம்ப தெளிவாக இருக்கணும், பயபக்தியாக இருக்கணும். எந்த ஒரு பாடலை பாடினாலும் அந்த நிலைமையில் அந்த மக்களை அதை டச் பண்ணக்கூடியதாக, அதை அவர்களை உருவாக்கக்கூடியதாக, அது அவர்களை ஒரு ஆவிக்குள்ளாக மாற்றக்கூடியதாக காணப்பட வேண்டும். சும்மா ஏதோ ஒரு பாடலை பாடிட்டு போகக்கூடாது. ஸ்தோத்திரம். தப்பு. அது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். அடுத்தது நீங்கள் ஒரு வசனம் படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். பார்த்தீங்களா, அவர்கள் புதிய பாடலை பாடினார்கள்.
அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட ம் 144,000 பேரை அல்லாமல் ம் வேற ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. பாருங்கள், அது லேவியர்கள், ஆசாரியர்கள், ராஜாக்களும் ஆக்கினா அவர்கள் அதை பாடுறாங்க. இப்போ ரெண்டாவது இங்கே 144,000 பேர் அந்த பாடலை மீட்டுக் கொள்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புதிய பாடலை அவளை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த புதிய பாடலை இன்னைக்கு நம்ம பாடக்கூடிய நிலைமையில வெளிப்படுத்துகிற விஷயத்துல இவர்களுக்கு ஆண்டவர் அந்த புதிய பாடலை பாடக்கூடிய அந்த தகுதிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். சோத்திரம். அப்ப ஒரு ஊழியம் செய்கிறவராக இருக்க வேண்டும், ஒரு நல்ல ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நிறைந்தவராக இருக்க வேண்டும், ஆவியானவரால் வழிநடத்தப்படக்கூடியவராக இருக்கணும். சும்மா ஒன்றும் இல்லாமல் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, சோத்திரம், கண்ணா புண்ணான்னு பேசிக்கிட்டு, அடுத்தவங்களை ஏற்றிக்கிட்டு, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல், ஒரு நாகரிகம் இல்லாமல், பல காரியங்களை பேசிக்கிட்டு, எல்லா இடத்துலையும் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு ஒரு புது பாடலை பாடினா அது தேவனுக்கு விரோதமானது. அதை தேவன் விரும்பவில்லை. வீணா இப்படியெல்லாம் கொண்டு போய் தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காதீங்க. ஏன்னா தண்டனை நமக்கு நிச்சயமாக இருக்குது. அதனால் கண்ணா புண்ணான்னு புது பாட்டை பாடுறேன்னு சொல்லி நீங்கள் உங்கள் பாட்டுக்கே என்ன பண்ணுறீங்க? ஜீவியத்தை மாற்றாமல் நான் புது பாட்டை பாடுறீங்க. ஆனால் பாட்டினுடைய அடியில் கடைசியில் உங்களுக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்லாத அடிகள். யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத அடிகள். நான் இந்த ஊழியத்தை ஆரம்பத்திலே திடீர்னு ஒரு நாள் எனக்கு சில சோகங்கள். அந்த சோகத்திலே நான் என்ன பண்ணேன், ஒரு பாடலை பாடினாலும் அந்த பாட்டுக்கு ஏற்ற சூழ்நிலை எனக்கு வரல. அப்போ ஓரளவு நான் சேஃப்டியாக தான் இருந்துகிட்ருக்கேன். சேஃப்டியாக இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு ஆண்டவர் மேலே உள்ள அன்பு தாகம், அடுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா, அப்படி ஒரு ஃபீலிங்ஸில் நான் தேவ சமூகத்தில் அழுதுகிட்டு அந்த பாட்டை பாடுறேன். ஸ்தோத்திரம். என்னன்னா, என்னப்பா செய்யணும் சொல்லுங்க செய்கிற, என்னப்பா செய்யணும் சொல்லுங்க செய்கிற, பாலான இடத்தில் தங்கி தவிக்கும் ஆந்தையை போலானே, பாலான இடத்தில் தங்கி தவிக்கும் ஆந்தையை போலானே. கவனிச்சிங்களா? இதெல்லாம் இந்த அடியில பாலான இடத்தில் தங்கி தவிக்கிற ஆந்தையை போல நான் ஆயிட்டேன் அப்படின்னு பாடுறேன். ஆனா அந்த பாட்டை பாடும்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு வரல. ஆனால் சில காலங்களுக்கு பிறகு அதே சுச்சுவேஷன் எனக்கு திரும்ப வந்துருச்சு. பார்த்தீங்களா? அதே சுச்சுவேஷன் எனக்கு திரும்ப வந்தது. அதே மாதிரி பாலான இடத்துல போய் கதறேன். அந்த இடத்துல ஆந்தைகள் தான் உட்கார்ந்துருக்கும், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நின்று நான் கத்துகிறேன். என்னை ஏன் ஊழியத்துக்கு அழைத்தீர்? என்னை ஏன் இப்படியெல்லாம் கொண்டு வந்தீர்? இப்போ ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை என்று சொல்லி ஏராளமான காரியங்களை சொல்லி தேவ சமூகத்தில் போராடுகிறேன். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, பாடலை பாடும்பொழுது அதுக்கு அர்த்தம் இருக்க வேண்டும். சும்மா நாச்சுக்கு இந்த பாட்டு பாடுற வேலையெல்லாம் விட்டுருங்க. சோத்திரம். அதனால் தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காதீங்க. சும்மா அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஒரு நல்ல சாட்சியாக வாழ்ந்து காட்டுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருக்காக இறங்குவாங்க. ஸ்தோத்திரம். லேலுயா. சும்மா எடுத்ததுக்கும் ஸ்தோத்திரம். யாரை பாருங்க, எல்லா காரணம் சொல்லுவாங்க, நான் ஒரு 200 பாடலை பாடியிருக்கிறேன், நான் 100 பாடலை பாடியிருக்கிறேன், நான் 30 பாடலை பாடியிருக்கிறேன், நான் 20 பாடலை பாடியிருக்கிறேன். என்ன பிரயோஜனம்? உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை, ஒரு கோபத்தை விடலை. உனக்கு எதுக்கு இத்தனை பாட்டு? முதல்ல அது விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, புதிய பாட்டை பாடுறதுக்கு முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். ஒன்றையும் மாற்ற மாட்டாங்களாம். இவங்க புது பாட்டை மாத்திரம் பாடுவாங்களாம். இவங்க பாட்டை எல்லாரும் பாடணுமா? இதில் வேற ஸ்டேஜில் வேற நின்றுக்கிட்டு சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு புதிய பாடலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், அதனால எல்லாரும் இணைந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். என்ன ரைட்ஸ் இருக்கு கர்த்தருடைய பிள்ளை? நீ ஆண்டவருக்குள்ள எப்படி உன் ஜீவியம் இருக்கிறது? நீ ஆண்டவருக்காக என்ன பண்ண? உன்னால தேவநாம எப்படி மையப்படுகிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுவுமே இல்லாமல் திடீர்னு புதிய பாட்டு, நாத்திங், தேவையில்லை. கிருபை கூட இருந்து வேலை செய்யணும். நீ ஆண்டவருக்காக உழைக்கணும், நற்சாட்சி பெற்றிருக்கணும், கிருபையில பலப்படணும். அதுக்கப்புறம் பாடு.
நீ பாட வேண்டாம், உன் பாட்டு போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். ஹல்லேலூயா. ஃபாதர் பாடினார்னா எப்படி பாடினார்? அழகாக பாடினார். அவருடைய வாழ்க்கையில் துரத்தப்பட்டார், வெளியாக்கப்பட்டார், கைவிடப்பட்டார், உட்கார்ந்து அழுகுறார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அவர் கைவிடப்பட்டார். அப்போ உடனே அந்த பாடலை பாடினார். நம்ம என்ன பண்ணப்பட்டோம்? ஒண்ணுமே பண்ணப்படல. ஸ்தோத்திரம். ஒண்ணுமே பண்ணப்படல. சும்மா ராகம் கிடைக்குது, அடி கிடைக்குதுன்னு சொல்லி பாட்டை பாடி தேவனுடைய நாமத்தை வீணில வழங்காதிருந்தா நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இல்லை அப்படிதான் போவேன்னு சொன்னா தப்பு. மனம் திரும்புங்க, ஜீவியத்தை மாத்துங்க, உங்களுடைய ஜீவியத்தை மாத்துங்க, அடிக்கடி வர முன்கோபத்தை மாத்துங்க, பேசி அடுத்தவங்க மன உளைச்சலை ஏற்படுத்துற அந்த நிலைமையை மாற்றுங்க. புது பாட்டு பாடுறாங்க, புது பாட்டு வேண்டாம். கத்துடைய பிள்ளை கிருபையில பலப்படுவோம். புது பாட்டை பாடணும். யார் பாடணும்? மனம் திரும்பியவர்கள் பாடணும், விட்டவர்கள் பாடணும். ஆகவே செய்யுங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக 4ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்குது கர்த்தரை துதிப்பதற்காக காரணங்களும் அதனுடைய சிறப்பும் என்று. இப்பொழுது இந்த வசனத்திலே 6ஆம் வசனம் பாடிங்க பார்க்கலாம். 6ஆம் வசனம் பாடி. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டது. பார்த்தீங்களா? எதனால உண்டாக்கப்பட்டது? வாயின் சுவாசத்தினால். வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1:1 படிங்க. யோவான் சுவிசேஷம் 1:1. வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஆமென். பாத்தீங்களா? அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வார்த்தையின் சுவாச காற்றினாலே தேவன் இவைகளெல்லாம் படைத்திருக்கிறார் என்று நீங்கள் யோவான் சுவிசேஷம் 1:3 படிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. பார்த்தீங்களா? தேவனை கொண்டுதான், அவரை கொண்டுதான் எல்லாம் இந்த பூமியிலே சிருஷ்டிக்கப்பட்டதாக இங்கே சொல்லுகிறார். நீங்கள் ஸ்தோத்திரம் 10ஆம் வசனம் படிங்க. அதுல அவர் உலகத்தில் இருந்தார். அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. உலகமோ அவரை அறியவில்லை. உண்டாக்கப்பட்டதெல்லாம் அவரால் தான். உலகமோ அவரை அறியவில்லை. இன்னைக்கும் ஆண்டவர் அறியாம தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் படைச்சது, யார் உண்டாக்குனது, இதெல்லாம் எப்படி வந்தது இன்னும் தெரியல. இன்னும் தெரியல. பார்த்தீங்களா? கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். கொலோசியர் நிருபம் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் நல்லா கவனிக்கணுங்க. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. பாத்தீங்களா? எல்லாமே அவருக்காக, அவரை கொண்டு எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு தனிப்பட்ட விதத்தில் வேற யாருக்கோ இல்லை, யாருக்காகவும் இல்லை. தேவகுமாரன் இயேசுவை கொண்டு, இயேசுவுக்காக இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தையும் படிக்கலாம். படிங்கள் பார்க்கலாம். உலகத்தை
உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறார். கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. பாத்தீங்களா, கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. பாத்தீங்களா, அவருடைய வானம் அவருக்கு சிங்காசனமும் பூமி அவருக்கு பாதப்படியுமா இருக்கிறது. அவருக்கு யார் ஆலயத்தை கட்டுவான்? அதனால அவர் வாசம் பண்ணுகிற இடம் நமக்குள்ளதான். அவர் சிங்காசனத்தை நமக்குள்ளே ஸ்தாபித்திருக்கிறார். நமக்குள்ளே அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. நமக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதில் 25 வசனம் படிங்க, 25, 26 படிங்க. எல்லாருக்கும் ஜீவனையும் எல்லாவற்றுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் நமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷர் கைகளால் பதிவினை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியில் மேலெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். பாத்தீங்களா, இவ்வளவு காரியமும் அவரை கொண்டும் அவருக்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் யோசித்து பார்த்தா எவ்வளவு மகிமையா இருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51 அதிகாரம் 15 வசனம் படிங்க பார்க்கலாம். படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து வருகிறார் பாருங்க. ஒவ்வொரு வசனங்களும் எவ்வளோ ஆதாரமாக இருக்கிறது. இன்னைய வரைக்கும் யாருக்காக எதுக்காக இதெல்லாம் உண்டாக்கப்பட்டது, யார் உண்டாக்குனா, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இந்த உலகத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லிட்டேனே, எரேமியா 51:15 சொன்னேன். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கினாராம். எப்படிங்க உண்டாக்கினார்? பூமியை அவர் வல்லமையினால் உண்டாக்கினார். பூமியை தனது ஞானத்தினால் படைத்து வானத்தை தன் பேரறிவினால் விரித்தார். எவ்வளவு மகிமையான காரியங்களை சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் 51 ஏசாயா 45:18 படிங்க. ஏசாயா 45:18. தேவன் இந்த உலகத்துல என்னென்னலாம் பண்ணியிருக்கிறார் என்று யாருக்குமே சரியா தெரியாது. வானங்களை சிருஷ்டித்து பேரறிவினால் உண்டாக்கினாரா. இப்ப வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர். போதும் போதும் போதும். அல்லேலூயா. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லைன்னு சொல்லுகிறார். நீங்கள் 9 வசனம் படிங்க. சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளையா, அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்ல ஆக அவர் கட்டளையிட நிற்கும். இந்த பூமி எல்லாம் அப்படித்தான் உண்டாக்கப்பட்டது. நீங்கள் ஒரு வசனம் படிங்க. 2 கொரிந்தியர் 4:6 படிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:6 படிங்க. ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 6:4. நீங்க வசனம் எடுக்கிறதா கொஞ்சம் லேட் ஆகுது. நீங்க கரெக்டா எடுத்தீங்கன்னா நேரம் கரெக்டா முடியும். ஸ்தோத்திரம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள நமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமென். அவர் இருதயங்களிலே பிரகாசித்தார். எல்லாம் கவனிக்கணும். அவர் சொல்லாக ஒரு கட்டளையிட நிற்கும். இதெல்லாம் அவரால் உண்டானது, நம்மால் உண்டானது இல்லை. வேற காசு கொடுத்து யார்ட்டையும் வாங்கினதும் இல்லை. அப்போஸ்தலர் 10:38 படிங்க சீக்கிரம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவனோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் இருந்தார். போதும். பார்த்தீங்களா,
இப்படி ஆண்டவர் சோத்திரம் பலவிதமான வசனங்களை கொண்டு பல காரியங்களை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நீங்கள் வசனத்தை 12ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அதிலே சங்கீதம் 12 படிங்க. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. பாக்கியம் உள்ளது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். பாக்கியம் என்றால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பாக்கியம் என்றால் என்ன? சந்தோஷமும் மகிழ்ச்சியும். அதுதான் அந்த பாக்கியத்துக்கு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நீங்கள் யோவான் சுவிசேஷம் 15:16 படிங்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 15:16. யோவான் சுவிசேஷம் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நல்லா கவனிக்கணும். உண்மையா சொல்றேன், இந்த உலகத்துல எந்த விஷயத்துக்கும் ஊழியத்துக்கோ தேவ பிள்ளையாகவோ இந்த உலகத்தை நாம் ரட்சிக்கப்படவோ பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமா வாழவோ ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் எனக்கண்டு உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா, அவர் தெரிந்து கொண்டாராம். அதனால இதுல என்ன சொல்றாரு? கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் அவர் தெரிந்து கொண்ட அந்த வசனத்தை திரும்ப படிங்க. பாருங்க, ஆண்டவர் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட, பார்த்தீங்களா, ஜனமும். நல்ல கணி. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம். நம்ம எல்லாம் யாருங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் நீங்களும் நானும். அதை தான் நீங்க யோவான்ல சொல்ற போது சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, என்ன செய்கிறாரு? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இப்ப வெளிப்படுத்த பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண நாள் வந்தது. அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டில் இருக்கிறது யார் யார் சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்டவர்களும் இவர்கள் ஆட்டுக்குட்டியானுடனே யுத்தம் பண்ணுவார். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியா அவர்களை ஜெயிப்பார். அவரோடு அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவரோடு கூட இருக்கிறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆம் கர்த்தருடைய பிள்ளை, அப்பா சமூகத்தில் சொல்லுவோமா, உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவரே நம்மை வழிநடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை சுதந்திரமாய் தெரிந்து கொண்டாராம். உங்களை என்னை அவர் சுதந்திரமாய் தெரிந்து கொண்டாராம். நல்லா கவனிக்கணும். நீங்கள் நானும் நம்முடையவர்கள் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்குரியவர்கள். ஏனென்றால் அவருக்காக நாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம், அவருக்கு சுதந்திரமாய் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். அதனால யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் வரும்போது சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அதனால இப்ப பாருங்க, அந்த தெரிந்து கொண்டவங்க எங்க இருக்கிறாங்க? ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண நாள்ல அவரோடு கூட இருக்கிறவங்க யார் யார் இருக்கிறாங்க? சொல்லுங்க. அவரோடு கூட இருக்கிற யார் யார் இருக்கிறாங்க? அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் அவரோடு கூட இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த காலையில் ஜெபிக்க வந்திருக்கிற தெய்வ பிள்ளைங்க, இந்த காலை ஜெபத்தில் 33ஆம் சங்கீதத்தை தியானம் பண்ணின கர்த்தருடைய பிள்ளைங்க, இன்னைக்கு உங்களையும் என்னையும் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட தேவன் இப்ப என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? உங்களை என்னை தெரிந்து கொண்ட தெய்வம் அவரோடு கூட வைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். சொல்லுங்க, அவரோடு கூட நம்ம தங்கி தாபரிக்கலாமா? எல்லாரும் அப்படி கரங்களை உயர்த்துங்க, ஜெபித்து முடிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையிலே உடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணும். இந்த அளவாய் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து இந்த 33ஆம் சங்கீதத்தை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, வசனத்தை கேட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக, அவருக்கென்று வாழக்கூடிய பிள்ளைகளாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் உலகத்திலும் அவருடைய சுதந்திரிக்கக்கூடிய அவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவரே பிள்ளைகளாக அவருடைய சுதந்திரமாய் எங்களை தெரிந்து கொண்டார் போல நாங்கள் இந்த உலகத்தில் நாங்கள் சுதந்திரமாய் கிறிஸ்துவை பின்பற்ற தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் ஒரு நாள் அவரோடு கூட இருக்க போகிறோம் என்கிற அந்த நம்பிக்கையோடு ஒரு நாள் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் குறைகள் எல்லாம் கர்த்தர் மன்னித்தருளும். காலை ஜெபத்தின் மகிமைக்கான துதி எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து